ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? விழிச்சிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் அந்த கவலையோட இன்னும் தூக்க மயக்கத்திலே இருக்கிறீங்களா? வாங்க, ஒவ்வொரு காலையும் ஆண்டவருடைய வசனத்தோட தொடங்குவோம். அந்த நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை உடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம். யார் யார் எங்கிருந்து பார்க்கிறார்களோ நீர் அறிவீர். எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறதோ நீர் நன்றாய் அறிந்த தேவன் அல்லவா? எங்கள் எல்லாருடைய இருதய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறதுனால் எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா? ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். பைபிள் வாசிங்களா? ஜெபிச்சிட்டீங்களா? இனிமே செய்வீங்களா? எப்படியானாலும் சரி, ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஆரம்பிங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. மற்ற நேரம் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நாம சிறுக வேண்டும். தாழ்மையோடு இருக்கிற வாழ்க்கை நம்மில் அநேகருக்கு இல்லை. அழிந்து போகிற பழைய ஆதாமின் சுபாவம் உயர்த்திக் கொள்ளுகிற சுபாவம். நம்மை நாம் உயர்த்த உயர்த்த நம்மிலே பாருங்க, ஒரு நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு விசேஷத்துல குடிக்கிற மோர் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணி நிறைய கலந்துருவாங்க பாருங்க. ஜனங்க அதிகமாக அதிகமாக வரும்போது நிறைய தண்ணி அதுல கலந்துருவாங்க. எப்போது நம்ம குவான்டிட்டிய பார்ப்போமோ அதுல அந்த சாராம்சம் குறைஞ்சிருங்க. குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம கிறிஸ்துவில் நான் பெரியவன் என்று நினைக்கும் போது உன் பெருமை தான் அதிகமா தெரியுமே தவிர கிறிஸ்துவின் வல்லமை தெரியாது. இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும்படிக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, ஒரு பண்டத்துல, சரி பாலே நினைச்சுக்கோங்க, பாலும் தண்ணியும். நாம தண்ணீர், அந்த பால் ஆண்டவர். நாம ஒரு 10% இருந்தா அந்த பாத்திரத்தில் தண்ணியா நம்ம குறைவா ஒரு 10% இருந்தா அதுல பால் அதிகமா இருக்கும். ஆனா நான் தான் ஜாஸ்தி, நீ தண்ணி அதிகரிச்சா நம்ம 90% போயிட்டா அதுல பால் வெறும் 10% தான் இருக்கும். இப்பயாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நான் குறைவாக இருக்கணும், அவர் என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கணும். நான் 0 ஆனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஹீரோவா இருந்தா எனக்கு போதும் என்பதே நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை. முக்கியமா எங்களை போன்ற ஊழியக்காரங்க, என்னை போன்ற ஊழியர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எப்பவும் என்னை நானே எச்சரித்துக் கொள்ளுவேன். பைபிள்ல இருக்கிறவங்கள பார்த்து திருத்திக் கொள்ளுவேன், சரி செய்து கொள்ளுவேன். எனக்கு பிரியமான ஒரு நபர் இருக்கிற பைபிள்ல, அவர் 6 மாதம் தான் ஊழியம் செய்தார். அவர்தான் யோவான் ஸ்நானகன். ஒரு காரணத்தோடு பிறந்தவர். தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு நல்ல முதிர் வயதுல சகரியா எலிசபெத்துக்கு இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அது ஒரு அற்புதம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு பிறந்தார். தான் ஊழியத்தை தொடங்கின போது ஒரே பிரசங்கம் தான், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அந்த வார்த்தையில தேவ வல்லமை இருந்ததால தன் வாழ்க்கையில அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி கொண்டு தேவ வல்லமையின் மேல ஆதாரப்பட்டதுனால எந்த விதமான மற்ற அட்ராக்ஷன்ஸ்க்கும் இடம் கொடுக்காம பரிசுத்தாவின் வல்லமையின் மேல ஆதாரப்பட்டு போதித்ததுனால கூட்டம் கூட்டமா ஜனங்க வந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஜனங்க அப்படி போவதை பார்த்து அக்காலத்து பரிசேயரும் சாஸ்திரிகளும், யார் ஐயா நீங்க, எந்த அதிகாரத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கறீங்கன்னு கேட்க வந்தபோது யோவான் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நான் தேவன் அனுப்பின தேவ மனிதன், நான் ஒரு தீர்க்கதரிசி, என்னை தேவன் அபிஷேகித்தார் என்று பெருமை பாராட்டி கொள்ளாம ஐ அம் நத்திங் என்றாரு. நீ எலியாவா? இல்ல.
நீர்தான் மேசியாவா? இல்லவே இல்ல. அப்ப நீங்க யாரு சொல்லுங்க? நான் வெறுமனே ஒரு சத்தம் மட்டும்தான் என்றாரு. சத்தம்? இப்போ நான் பேசிட்டு இருக்க சத்தம் உங்களுக்கு கேக்குதா? உங்க காதுல விழுது, அது தெரியாது. ஆனா அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல கிரியை செய்யுது. நான் தேவன் பயன்படுத்துகிற ஒரு எக்காலம் மட்டுமே. எஸ், நான் அப்படிதான் நினைக்கணும், இல்லனா ஆபத்துங்க. என் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஊதின தன்னுடைய சுவாசமா தேவனின் வார்த்தையா இருக்கும்போதுதான் அது கேட்பவர்களின் இருதயத்துல கிரியை செய்யும். அவர்களுக்கு ஆறுதலை உண்டாக்கும், அவங்களுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கும், அவங்களுக்கு புரிதலை உண்டாக்கும். உலக வார்த்தைகள் நமக்கு நிம்மதியை கொடுக்காதுலங்க. எவ்வளவு தத்துவங்களை பேசினாலும் நம் வாழ்க்கையில மாற்றம் வராதுல்ல. நம் இருதயத்துல மாற்றத்தை உண்டாக்குவது பரிசுத்த வேதத்தில் இருக்கும் வார்த்தைகள், தேவனுடைய சுவாசம். என் வார்த்தை வெறுமையா வராது, அது நான் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும் என்று ஆண்டவர் சொன்னது போல, தேவனுடைய மகா கிருபையில நான் தேவ செய்தியை கொடுக்க ஆரம்பித்து அப்போலிருந்து இப்போது வரைக்கும் எத்தனை விதங்களாக, அது 1-to-1 இருக்கட்டும், சின்ன மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதரா இருக்கட்டும், ஒரு எழுப்புதல் கூட்டமா இருக்கட்டும், ஒரு ரிட்ரீட்டா இருக்கட்டும், ஒரு சபை பிரசங்கமா இருக்கட்டும், ஒரு ரேடியோ பிரசங்கமா இருக்கட்டும், டிவியோ சோசியல் மீடியா பிரசங்கமா இருக்கட்டும், அந்த வார்த்தை எங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குதுன்னு சொல்றாங்கன்னா அது ஜெயபாலின் வார்த்தைகள் இல்ல, எந்த மனிதனின் வார்த்தைகளும் இல்ல. இருதயத்தை அசைக்கக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது. என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்றார். எவ்வளவா நம்ம தேவனை உயர்த்துகிறோமோ அவ்வளவாய் நம்மை நாம தாழ்த்தி கொண்டா அவருடைய வல்லமையின் மகிமைய அத்தனை மடங்கா பார்க்க முடியும். இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, நான் வெறுமனே ஒரு சத்தம் மட்டும்தான். என் பின்னே வருகிறவர் என்னிலும் பெரியவர். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கவும் நான் யோகியன் அல்ல. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நான் தாழ தாழ என் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்த்தப்படுவார். என்னை நான் உயர்த்த உயர்த்த என் தேவனை நான் சிறுமைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு தங்களை தாங்களே உயர்த்தி கொள்றவங்களா இருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைக்காக கூட அவரை கனப்படுத்துவதை விட்டுட்டு அது நம்மாலதான், நம்மளுடைய மேன்மைதான் என்று சொல்லுவது ரொம்ப பயங்கரம்ல. சக மனிதன் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிற பெருமையுள்ளவனாதான் இருக்கிறான். இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய பெருமையை சோசியல் மீடியா மூலமா தான் ஏதோ என்று ஆர்ப்பாட்டம் செய்ய முயற்சிக்கிறவங்களாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாவை, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒன்றுமில்லாதவங்க கூட ஏதோ தங்களை பெரியவர்களாக காட்டிக் கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு இடம் இல்லைல. சமாரியாவில் மாயவித்தைக்காரனாகிய சீமோன் என்பவன் தன்னை ஏதோ பெரியவன் என்று, தான் ஏதோ ரொம்ப பெரியவன் என்று சுய பெருமையை பேசி ஜனங்களை சேர்த்து கொண்டு இருந்தான். ஆனா எப்போது பிலிப்பு போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தானோ, இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சொன்னானோ, உண்மையான பெரியவர் யாரோ, இரட்சகர் யாரோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த தியாகம் என்ன, பாவமன்னிப்பு பெறுவது எப்படி என்பது அந்த சமாரியா ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அவங்க அந்த சத்தியத்தை நம்பி ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு எழுதியிருக்கு. நம்ம வார்த்தைங்க மனுஷங்க இருதயத்தை அசைக்க முடியாது, ஆனா தேவ வார்த்தைங்க மனுஷங்களை மனம் திரும்புதலுக்கு நடப்பிக்கும். நம்மை நாம் தாழ்த்த தாழ்த்த ஆண்டவர் அவரை நாம உயர்த்த முடியும். நம் வாழ்க்கையில தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான்னு ஆண்டவர் சொன்னாரு. நம்ம வேலை தாழ்த்திக்கிறது தான். அவர் உயர்த்தும் போது யாரும் நம்மை தாழ்த்தவும் முடியாது, நம்மை நாம் உயர்த்தி கொள்ளவும் முடியாது. எல்லா அதிகாரமும் அவர் கைகள் இருக்குங்க. நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளம் வந்ததுன்னு பயப்பட தேவையில்லை, யுத்தம் வந்ததுன்னு பயப்பட தேவையில்லை, அரசாங்கம் மாறுமோ என்ற பயம் தேவையில்லை, புதிய சட்டங்கள் வருமோ என்ற பயம் தேவையில்லை, வருங்காலத்தை குறித்து பயப்படவே தேவையில்லை.
என் வாழ்க்கையில நான் எவ்வளவா தாழ்த்தி கொண்டா என் ஆண்டவர் என் மூலமா தன்னைத்தான் அவ்வளவா மகிமைப்படுத்திக் கொள்ளுவாரு. என் சத்ருவை நான் ஜெயிக்க முடியாது, ஆனா என்னில் இருக்கிற ஆண்டவர் ஜெயிக்க முடியும். 9 அடி உயரமா இருந்த கோலியாத்தை பார்த்து சிறுவனா இருந்த தாவீது பயப்படல. ஆனா அவனுடைய உயரத்தையும் அவன் பலத்தையும் அவன் சத்தத்தையும் பார்த்து பீதி அடையல. ஆனா இப்படிப்பட்ட கோலியாத்தை என்னை போன்ற சிறுவன் எதிர்கொள்ளுவது அசாத்தியம்தான். ஆனா என்னில் இருக்கிறவர் உண்மை தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் இது சாத்தியம் என்று விசுவாசித்தான். ஆகையினால ஒரு சின்ன கல்லினாலே அவ்வளவு பெரிய சத்துருவை வீழ்த்தி தள்ளினான். நம் வாழ்க்கையில தோற்று போகிறோமா ஜெயிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில நம்ம தான் ஏதோ பெரியவங்க நினைச்சு சத்ருவை குறைவா எடை போட்டு அவன் கைகளில் தோற்று போகிறோமா? நமக்கு தேவன் தேவையில்லாத அளவுக்கு பெரியவர்கள் ஆயிட்டோம் என்று ஒன்றும் இல்லாதவங்களா இருந்து விடுகிறோமா? உன் சாமர்த்தியம், உன் சக்தி, உன்னுடைய புத்தி, உன்னுடைய ஞானம் உனக்கு உதவி செய்ய முடிஞ்சா, நீ உலகத்தை மாற்ற முடிஞ்சா, மற்றவங்களுக்கு உதவியா இருக்க முடிஞ்சா, முதல்ல உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடிஞ்சா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர தேவையே இல்லை. நமக்கு உயர்த்தி கொள்ளுவது தவிர தாழ்த்துவது வராது. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்திருந்த போது அவர் பட்ட பாடுகளினாலே அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் செய்ய முடியும், இது என்னால முடியும், என் திறமையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி, என் வலிமையும் புத்தியும் பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி நான் சாதித்து காட்டுவேன் பாரு என்று சொல்றவங்கள இந்த உலகத்துல அநேகரை பார்க்கிறோம். தேவன் உயர்த்தாம யாரும் உயர்த்தப்பட மாட்டாங்க, தேவன் தாழ்த்தாம யாரும் தாழ்த்தப்பட மாட்டாங்க. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு தேவனின் சித்தம் இல்லாம உதவியும் செய்ய முடியாது, தீங்கும் செய்ய முடியாது. எல்லாமே தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பு நம்மை எவ்வளவாய் தாழ்த்தி கொள்ளுவோமோ நம் வாழ்க்கையின் மேல அவ்வளவு அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறோம். நாம எவ்வளவாக குறைவா இருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்மில் அவ்வளவா அவருடைய மகத்துவத்தை காட்டுவாரு. நாம எவ்வளவு நம்மை தாழ்த்தி கொள்கிற நிலைமைக்கு இருந்தா அவ்வளவாய் தேவன் நம்மை உயர்த்த நினைப்பாரு. அப்படி செய்ய தம்முடைய சக்தியை, தம்முடைய ஆவியை நமக்குள்ள தருவாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும்னு சொன்னா தாழ்த்தி கொள்ளுவோம். நம்மால முடியாதுன்ற விஷயத்தை உணருவோம். நாம பலவீனர்கள் என்பதை நினைவு கூறுவோம். என்னை பலப்படுத்துகிறவராலே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசிப்போம். நான் எப்போது பலவீனனோ அப்போது என் ஆண்டவருக்குள் நான் பலமுள்ளவன். நாம பலவீனர்களாகும்போது தேவனுடைய பலன் நிறைவா நமக்குள்ள வருமாங்க. நான் எப்போது பலவீனனோ அப்போது தேவனின் பலன் என்னை நிறைவுள்ளவன் ஆக்குகிறது. அதுக்குதான் உதவியற்ற நிலையில, பலவீன நிலைமையில இருக்கிற நாம பெருமையுள்ளவர்களா இராம, ஆர்ப்பாட்டம் செய்கிறவங்களா இல்லாம நம்மை நாம் தாழ்த்தி கொண்டு தேவனுடைய உதவிக்காக கேட்போம். எப்படிப்பட்ட சத்ருவையானாலும் நம்மால எதிர்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அதை எதிர்கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயத்தை பெறுகிறவங்களா, ஆண்டவரை மகிமைப்படுத்துறவங்களா இருக்க முடியும். எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில தாழ்த்தி கொள்கிறீங்களா, உயர்த்தி கொள்றீங்களா? உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டாங்க. தேவன் உயர்த்தினா அது என்றென்றைக்கும் உயர்வாக இருக்கும். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பதை கற்றுக்கொண்டா நிச்சயமா அன்றைக்கு அடிமையா இருந்த யோசேப்பை பிரதானியாக மாற்றினது போல, ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்த தாவீதை மகா சக்கரவர்த்தியாய் அபிஷேகம் செய்தது போல, அனாதையை போல இருந்த மோசேவை பெரிய தலைவனாக்கினது போல, படிப்பில்லாத சாமானியரா மீனவர்களாயிருந்த சீஷர்களை ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வீரர்களாக மாற்றினது போல தேவன் உன்னையும் என்னையும் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அவ்வப்போது உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் சோதித்து பார்த்து எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும்,
எங்களுக்குள்ள இருக்கும் மேன்மை உமதே, எங்களுடைய நீதி உமதே, எங்களுக்குள்ள இருக்கும் நல்ல குணம் நீர் கொடுத்ததே. நாங்கள் என்னவா இருக்கிறோமோ அது உம்முடைய கிருபையினால் மட்டுமே என்று எப்போதும் நினைவு கூர்ந்து எங்களை நாங்கள் வெறுமையாக்கிக் கொள்ளவும், உம்முடைய கிருபையினால நிரப்பிக் கொள்ளவும், எங்களுடைய பலத்தை பலவீனமாய் எண்ணி உம்முடைய பலத்திற்காக எதிர்பார்த்து துஷ்ட சக்திகளையும் அசுத்த ஆவிகளையும் தடை செய்யும் ஆவிகளையும் சகல சோதனையும் ஜெயிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா வெற்றியை கொடுப்பார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. மும்பையை சுற்றி இருக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமான மே 1ஆம் தேதி ஒரு விசேஷமான கெட் டுகெதர் மீட்டிங்கை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நேரம் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடக்கிற இந்த ஒரு மீட்டிங்க்கு நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு சொல்லி நேரடியாக உங்களை பார்க்கவும் தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு ஜெபிக்கவும் தேவன் கொடுக்கிற வார்த்தையை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள சென்னையிலிருந்து நாங்க மும்பை வருகிறோம். வாங்க, இந்த கெட் டுகெதர் மீட்டிங்ல பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முகவரியை கவனிங்க. மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயான், தாராவி, மும்பை. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமானா ஸ்கிரீன்ல உங்களுக்காக கீழே காணப்படுகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். உங்க உறவினர் நண்பர்களோடு வாங்க, விசேஷமா நாம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல நம்முடைய தனிப்பட்ட பாரங்களுக்காக அநேகருக்காக விண்ணப்பம் செய்வோம். தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பங்கு பெறுங்க, தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்